இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 13/3/2026 வெள்ளிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 29ஆம் நாளான இன்று தேய்பிரையின் தசமி. காலையில நவமி இருக்கும் 5:56 வரைக்கும், பின்பு தசமி தெரிய வந்துடும். மூல நட்சத்திரம் இன்னைக்கு 12 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கும், பின்பு பூராட நட்சத்திரம் வந்துவிடும். காலையில 9லேருந்து 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், யமகண்டம் 3:04, குளிகை நேரம் 7:09. மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். சூரியன் கடைசி ஹெப்பில் இருக்காரு மாசி மாசத்துல, அதனால வினாழிகளிலே இருப்பார். கும்பராசியில 19 வினாழி இருப்பார். 6:23க்கு சூரியனின் உதய நேரம் இருக்கும். இன்றைய நாள்ல கீழ்நோக்கு நாள். பூராட நட்சத்திரம்ங்கிறது மாற்றி வைப்பதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பிடுங்கி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்படி பண்றதுனால விதை விதைப்பது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு செய்யறது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும், முக்கியமாக ரிஷபராசிக்குள்ளார. அதனால இன்னைக்கு கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாளிலே வெதி அப்படிங்கிற யோகமும் வணிஜீகரணமும் உண்டு. இந்த வெதிபாதம் அப்படிங்கிற யோகத்துல இருக்கக்கூடியது நமக்கு நல்ல புனித நீராடுதல், சிராத்த காரியங்கள் செய்தல் போன்றவைகள் உண்டு. வணிஜீகரணம் அப்படிங்கிற கரணத்துல இருக்கிறதுனால இன்றைய நாள்ல இந்த ரா மெட்டீரியல்லாம் வாங்கி போடுறதெல்லாம் நல்லது. தசமி திதி முடிந்து நவமி திதி வர்றதுனாலே, சீதா தசமி நாள் நவமினாலே சீத்தையை வழிபடுவது இன்னைக்கு நல்லது. பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒரு குரு தான் இவர். அதனால கணக்குலாம் வரலைங்க. கணக்கு போட்டா கணக்கே வரமாட்டேங்க, கிரெடிட் டெபிட்டே வரமாட்டேங்க, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இன்னைக்கு கணக்கு ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கறது, கணக்கை பத்தி படிக்கிறது, இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு கடன் அடைச்சாலும் கடன் அடைஞ்சிடும். வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்துல இந்த பூராட நட்சத்திரத்துல நவமி திதியில இருக்கும்போது கடன் அடைத்தால் கடன் அடையும். வியாதியஸ்தர்கள்னு சொல்லக்கூடிய உடம்பு முடியாதவங்க குளிக்கிறதுக்கான நேரம் வேணும்னா இன்னைக்கு குளிக்கலாம். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருப்பதனாலே மறதி வருவதற்கான வாய்ப்பு, சுவாச கோளாறு வருவதற்கான வாய்ப்பு, ஊக்கம் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு, வரவுடன் கூடிய செலவு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவியை வணங்குவதனால் சிறப்பு உண்டாகும். வாழ்க வளத்துடன்.